கர்த்தருடைய பரிசுத்தமான அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த 3 மாதங்களை பிரவேசித்து இந்த 4ஆம் மாதத்தில் கடந்த ஒரு கருத்தை இறக்கம் பாராட்டினா அவருடைய பரிசுத்த நாமத்தை மிகுந்ததாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்வோம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கிற மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இங்கே இறைமாருக்கு நமக்கு அறிவித்த பிரகாரம் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. நீ பலங்கொண்டு திடமனதார் இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இந்த ஆசனாய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தை ஏற்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்தின் மிகவும் பலங்கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமான் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்யும் கவனமாக இருக்கும்படி இரவும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமான நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லை, பலங்கொண்டு திடமானதாயிரும், திகையாதே கலங்காதே. நீ போக இடமெல்லாம் உன் தேவன கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தெய்வத்து நாமத்து மிகுந்ததாக. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டிருந்த எகிப்து தேசத்திலிருந்து ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்த பிரகாரம் 4ஆம் தலைமுறை உன் சந்ததியை நான் மீண்டும் அழைத்து வந்து கானான் தேசத்தில் சேர்ப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அப்படி கொடுக்கப்பட்ட அந்த வாக்கின் பிற மோசையை தெரிந்து கொண்டு அழைத்து வருகிறார். மோசே வயது சென்ற காரணத்தினாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பலமுள்ள தொந்தரவுனாலும் தொடர்ந்து அந்த ஜனங்களை வழிநடத்த முடியாமல் அவன் சோர்ந்து போகிறான். அதனால் தேவன் என்ன செய்கிறான்னு பார்த்தா அந்த பொறுப்பை யோசுவாவிட்ட கொடுத்து, நீ கொண்டுபடியாக நான் மோசையோட இருந்தது போல் உன்னோட இருப்பேன். நீ பலங்கூட திடமானதாயிரு. நீ இஸ்ரவேல் கொண்டு போய் சேர்த்து அந்த ஜனங்களுக்கு என்ன பண்ணுவேன், என் தேசத்தை எப்படியாக பங்கிட்டு கொடுப்பேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எப்படி அவர் மோசையோடு இருந்தார் என்று ஒரு சின்ன வார்த்தைகளை நாம் தியானம் செய்து தொடர்ந்து யோசுவாவோடு எப்படி அவர் காணப்பட என்பதை நாம் நாட்களை நாம் அறிவித்து அதை தொடர்ந்து கடைசி காலத்தை எப்படி கொண்டு சேர்க்க போகிறார் என்பதை நாம் நாட்களை அறிந்து கொள்ளப் போகிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் அடிமைதான வீடாயிருந்த எகிப்து தேசத்திலிருந்து தேவன் நிறைய வாக்கு கொடுக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனோட வாசிப்போம். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாத இருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேர் பற்றாது. ஆனால் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை கொடுத்து தேவன் வாக்கு கொடுக்க போகிற பிரகாரம் தண்ணீர்கள், அக்கினி, எந்த ஒரு நிலைகளை கடந்து வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்த அவன் கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதெல்லாம் உண்டாக்கின தேவாதேவன் சகல தீமையிலும் நம்ம விலைக்கு பாதுகாத்து அவர் உதவி செய்கிற கர்த்தர் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தோட வாசிப்போம். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையினிடம்
கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதா கூட தேசத்திற்கு உன் இனத்தாடத்தை நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் சந்ததியாக காணப்படுகிற தன்னுடைய யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் அவனுடைய பிள்ளையோட வாழ்க்கை நடைமுறைப்படுத்துகிற எல்லா தீங்குகளுக்கும் அவனை விலைக்கு காப்பாற்றி ரட்சித்து அங்கே உதவி செய்கிறார். யாத்திராக 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தோட வாசிப்போம். அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்ருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். நீ ஒரு வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுவதெல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாகும் உன் விரோதிகளுக்கு விரோதியாய் இருப்பேன். ஆனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற யாக்கோப்பை எல்லா இக்கட்டுகளும் தேவன் விலைக்கு காப்பாற்றுகிறார். ஏசே பக்தன் மூலம் சொல்கிறார், நீ ஆறுகளும் அக்கினிகளும் கடந்து போகும்போது நீ பயப்படாத இருப்பான், உன்னோடு கூட வந்து தப்பி வைப்பேன். உன் வழிகளெல்லாம் ஆராய்ந்து அறிந்து என் வசனத்தை காத்து கொள்ளப்படும் போது உன் சத்துருக்களுக்கு நான் சத்துருவாயும் உன் விரோதிக்கு நான் விரோதியாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் அவருடைய சட்டத்திட்டத்தை பிரமாணத்தை நாம் காத்து நடக்கப்படும் போது தேவன் எல்லா நிலைகளில் இருந்தபடியாக நம்மை விடுதலையாக்கி பாதுகாக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற நியாயாதிபதி 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தோட வாசி. அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் இப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால் என்னோட பேசுகிறவர் தேவரே தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட. அதற்கு கர்த்தர், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரு மனுஷனை முடியெடுப்பவனின் மீதியானரை முடியெடுப்பாய் என்றார். ஆனால் இறை சமூகம் சொல்லுகிற பிரகாரம் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொள்ளப்படும் போது ஒரு சின்ன ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார். அவன் கேட்கிற, ஆண்டவரே நான் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். ஒரு மனிதனை முறியடிப்பது போல மீதியானர் எப்படியா நான் முறியடிப்பேன் என்று சொல்லி நீ கடந்து போ, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் நமக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் அவர் சமூகத்தில் அது உலகம் என்பது ஒன்றுமல்ல. பார்வைக்கு சூழ்நிலைக்கு உலகம் ஞானத்தில் அறிவிலும் விஞ்ஞானத்தில் வளர்ந்திருந்தாலும் தேவனுடைய பார்வையில் ஒன்றுமல்ல. வானத்தில் ஒரே ஒரு நட்சத்திரத்தை தட்டி விட்டான்னா பூமி இடமில்லாமல் போயிடும். ஆனால் பார்வைக்கு உலகம் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பலமுள்ள உலகம் கடந்து போக நாம் எண்ணிக்கொண்டாலும் நமக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பூமி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. ஆனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தெய்வ சமூகத்துக்குள்ளாக உங்களை அழைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ண சொல்லியிருக்க தேவன் ஒரு பலமுள்ள தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நம்ம தேவன் நமக்கு நான் மோசையோடு கூட இருந்தேன் என்று சொல்கிறார். ஒரு சில வசனத்தை நான் தியானம் நாம் தொடர்ந்து கடன் சொல்வோம். யாத்திராகம் 7ஆம் அதிகாரம் 19 வாசிப்போம். மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலையாகிய அவர்கள் வாய்க்கால் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இரத்தமாகும்படிக்கும் உன் கையை நீட்டு. அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மர பாத்திரங்களிலும் கற்பாத்திரங்களிலும் இரத்தம் உண்டாயிருக்கும் என்று. இங்க பார்க்கிறோம், மோசே தேவன் சொல்லுகிறார், நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்து நீர்நிலைக்கும் வாய்க்கால் ஆறு கோலை எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் உன் கோலுகளை நீட்டு. மனிதன் வாழ்வாதாரத்தை ஜீவித்து கொண்டிருக்கிற தண்ணீர் தடாகம் எல்லாம் இரத்தமாக மாறும் என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒரு 13 அற்புதங்களை செய்கிறார். தவளைகளை கட்டளை கொடுக்கிறார், பேன்களை கட்டளை கொடுக்கிறார், வண்டுகளை கட்டளை கொடுக்கிறார், கொள்ள நோய்களை கொடிதான நோய்களை கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இறைமார்க்கம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிப்போம்.
பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதனை அறியும்படி என் ஜனங்களில் இருக்கிற கோசு நாட்டிலே அந்நாளிலே வண்டுகளை வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்து. அவர் காண்பிக்கப்படுகிற கிரியைகள் எகிப்து தேசம் முழுவதும் கடந்து போகிறது. இஸ்ரவேல் ஜனங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற கோசேன் என்ற பட்டணத்தில் மாத்திரம் அது வராது. நான் கர்த்தர் என்பதை அப்படியே எகிப்தில் என்ன பண்ணுவேன், விளங்க செய்வேன் என்று சொல்கிறார். அதில் எகிப்து தேசம் முழுவதும் தேவனுடைய கோமாக்கினை உண்டாக்குறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் காணப்படும் அந்த கோசேன் பட்டணத்தில் மாத்திரம் தேவனுடைய ஒரு தீமையும் கடந்து வரவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் நாம் மீண்டும் அவர் 2ஆம் விஷயம் ஒரு பெரிய அற்புதங்கள் செய்கிறார். யாத்திரா 14ஆம் அதிகாரம் 14 வாசிப்போம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே கடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரைகள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். நம்ம இறைசனிதாந்த பார்க்கிற பிரகாரம் கர்த்தர் உங்களை யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இப்போ கர்த்தர் மோசேக்கு என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லி என்றார். அதனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற கடைசியாக ஒரு பெரிய அற்புதம், செங்கடலை உடைக்கிறார். உடைத்து அதிசயங்களை செய்து மனுக்குலத்தை மீட்டுக் கொள்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் நாம் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற எகிப்தில் ஒரு பெரிய அதிசயங்களை செய்து தெய்வத்திடத்தை நிறைவேற்றி அவர் கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். அதே போல் அவர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். யேசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். யோசுவாவை அழைத்து கொண்டு வரும்போது அவர் முதல் சந்திக்கிற பார்த்தோன்னா பெரிய ஒரு யோர்தான் நதி வருகிறது. அந்த யோர்தானிலே கடந்து போது சொல்லுகிறார், உங்களை என்ன பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், நாளைக்கு அற்புதம் செய்வேன் என்று சொல்லுகிறார். 14 வாசிப்போம் அப்படி அந்த அதிகாரத்தில். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீர்களின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாதானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து திருமளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். இங்க பார்க்க முதல் நாள் இப்படியாக உங்களை பரிசுத்தப்படுத்துங்கள் சொல்லுகிறார். யோர்தான் அறுப்பு காலம் என்பதும் கரை புரண்டு ஓடுகிறது. அப்படி ஓடுகிற சம்பவத்துக்குள்ளா பார்த்தீங்கன்னா ஆசாரியர்கள் கால் பட்ட பிறகு அது தண்ணீரெல்லாம் ஒரு இடத்தில் குவிகிறது என்று பார்க்கிறோம். அவர் யோர்தானை கடந்து போனதாக நாம் இறை சமூகத்தில் பார்க்கிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக
போது நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லோரும் மகா ஆரவாரத்தோடு ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு போங்கள், தொனிக்கும் 7 எக்காலங்களுடைய. அடுத்தபடி அவன் வரும்போது ஒரு பெரிய எரிகோ பட்டணம் இருக்கிறது. அது 4 திசையில் அப்படி அடைக்கப்பட்டு இருக்கிறது. அதை கடந்து தான் அடுத்து போக முடியும். என்ன செய்வதென்று அவர் யோசிக்கிறார்கள். அப்போ தேவன் சொல்கிறார், ஆசாரிகளை அனுப்புங்கள், 7 எக்காலங்கள் ஊதுங்கள், அந்த எருகவையும் ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வந்து கடைசியாக 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வாங்கல் என்று சொல்கிறார். அந்த எரிகோ இடிக்கப்பட்டு போகுது என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சமூகத்துக்குள்ளாக தேவன் ஒரு பெரிய பலத்தை கிரியைகளை செய்து அங்கே யோசுவாவோடு இருந்து அவர் வாக்கு கொடுத்த கானான் தேசத்துக்கு கடந்து வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். யோசுவா 10ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். யோசுவா ஆயியை பிரித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோடு சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாய் இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதேக் கேள்விப்பட்ட போது கிபியோன் ராஜாதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆயை பார்க்கிலும் பெரியதுமாய் இருந்தபடியினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடியினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி சேதேக் எப்ரோனின் ராஜாவாகிய ஓகேமுக்கும் எர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகீசின் ராஜாவாகிய எப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி, நீங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். அப்படியே எருசலேமின் ராஜா இங்க பார்க்கிறோம், யோசுவாட சொல்லுகிறார், ஆயி என்கிறபடியாக ஒரு பட்டணத்தை ராஜாவை தோற்கடிக்கிறார்கள். அதேபோல் கிபியோன் என்ற பெரிய பட்டணங்கள் அதையும் தோற்கடிக்கப்பட வேண்டும் சொல்ல எல்லாம் ஜனங்கள் பயப்படுகிறாங்க. ஒரு பெரிய பட்டணங்கள் இது எப்படி மேற்கொள்வது என்று தெரியாத இருக்குது. அப்படி பயப்படாது என்று சொல்லி தேவனுக்கு சொல்லுகிறார். 10ஆம் வசனத்தை வாசிப்போம். கர்த்தரோ அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசேக்கா மட்டும் பக்தோ மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்ரோனில் இருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக்கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கில் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும். சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? பார்க்கிறோம், அந்த கிபியோன் தேசத்தை முறியடிக்கப்படும் போது தேவன் வானத்தில் கற்களை விழ செய்கிறார். அதோடு மாத்திரமில்லாமல் யோசுவா அந்த யுத்தம் நடக்கிற வரைக்கும் சூரியனும் சந்திரனும் அப்படியாக நிற்க கட்டளை கொடுக்கிறான். அது அந்த நின்றது என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய கிரியைகளை வேதத்தில் யோசுவா கொண்டு கர்த்தர் நடைமுறைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் கடைசி காலத்தில் காணப்படுவனாலே இதை விட ஒரு பெரிய காலத்தை நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5. பயப்படாதீர்கள், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே
இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் நீங்கள் எகிப்துல புறப்பட்ட போது நான் உங்களோடு உடன்படிக்கையான வார்த்தைகளின்படியே என் ஆவியான உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்தில் இன்னும் ஒருத்தர் நான் வானத்தின் பூமியும் சமுத்து வெட்டாந்திர அசைய பண்ணுவேன். அதில் எகிப்தில் நடைமுறைப்படுத்துறது போல மோசையை கொண்டு யோசுவா கொண்டு கடைசி காலத்தில் நடைமுறைப்படுத்துகிறார். ஆவியானவர் நம்மை கூட இருப்பார் என்று சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை காட்டிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் நம் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் சீக்கிரமாக இன்னும் ஒருவர் என்ன பண்ணுவார், இந்த வானத்து பூமியை அசைய பண்ணுகிறார் என்று சொல்லுகிறது. மீகா 7ஆம் அதிகாரம் 11 கூட வாசிப்போம். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவி போகும். அந்நாளிலே அசரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள். ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய பலன்களின் நிமித்தமும் தேசம் பாழாய் இருக்கும். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீலியாத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை நல்ல வேதத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உன் மதிலுக்கு எடுப்பிக்க நாட்கள் வருகிறது. அதனால் அசிரியா எகிப்து ஒரு சமுத்திரத்தினை மறு சமுத்திரமெல்லாம் உன் ஜனங்கள் ஒன்று தேடி வருவார்கள். நீ எகிப்தில் செய்தது போல நான் உன் அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆனால் எகிப்தில் நடைமுறைப்படுத்தின மோசே யோசுவா போல இன்னும் நடக்கவே இல்லை. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலும் சரி அதில் அப்போஸ்தலர் நாட்களோட அப்படிப்பட்ட கிரியை நடக்கலை. மீண்டும் கடைசி காலத்தில் என்ன பண்ணுவார், தேவன் அதை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சீயோனிலே எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். விடிய கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான ஒரு பலத்த ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வருஷங்களிலும் உண்டாவதும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும். இங்கே பாருங்க, சீயோனிலே எக்கால ஊதுங்கள், என் பரிசுத்த எச்சரிப்பை சத்தம் என்று சொல்லி அந்த நாட்கள் குறித்து இது முன்பு இருந்ததும் இனி நடப்பதும் அல்ல, இது கடைசியாக நடைமுறைப்படுத்த போகிறேன் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். அதில் எகிப்தில் என்ன ஒரு கிரியைகளை தேவன் நடத்தினாரோ அதேபோல் ஒரு பலமுள்ள கிரியைகளை நடத்த வேண்டியதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தின 8ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். முதலாம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் உண்டாகி பூமியிலே கொட்டப்பட்டது. அதனால் மரங்களில் 1/3 வெந்து போயிற்று, பசும்புல்லும் எரிந்து போயிற்று. 2ஆம் தூதன் எக்காளம் ஊதினார். அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது. அதனால் சமுத்திரத்தில் 1/3 இரத்தமாயிற்று. சமுத்திரத்தில் இருந்த ஜீவனுள்ள சிருஷ்டிகளில் 1/3 செத்து போயிற்று. கப்பல்களில் 1/3 சேதமாயிற்று. 3ஆம் தூதன் எக்காளம் ஊதினான். அப்பொழுது ஒரு பெரிய நட்சத்திரம் தீவெட்டியை போல எரிந்து வானத்திலிருந்து விழுந்தது. அது ஆறுகளில் 1/3 மேலும் நீரூற்றுகளின் மேலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்திற்கு எட்டி என்று பெயர். அதனால் தண்ணீர்களில் 1/3 எட்டியை போல கசப்பாயிட்டு. இப்படி கசப்பான தண்ணீரினால் மனுஷரில் அநேகர் செத்தார்கள். நீங்கள் பார்க்கிறோம், 1ஆவது 2ஆவது 3ஆவது 4ஆவது சொல்லிட்டு அங்கே எகிப்தில் என்ன நடந்தது அப்படியே கொண்டு வருவார். கற்கள் விழுகிறது, தேசத்திலும் சமுத்திரத்திலையும் நீரூற்றுகள் விழுகிறது, அந்த தண்ணீரெல்லாம் கசப்பாக மாறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பலமுள்ள கிரியைகளை
என்ன அவர் நடைமுறைப்படுத்தினாரோ நீங்கள் ஏசாயாவில் 11:11 பார்த்தீங்கன்னா, அவர் மீண்டும் 2வது தன் கரங்களை நீட்டி தன் ஜனங்கள் எப்படியாக அவர் ஒன்று கூட்டுவார் என்று சொல்லப்படுறதாக பார்க்கிறோம். அதில் நம்ம இறைமார்க்க நடைமுறைப்படுத்தின மோசே யோசுவா நாட்கள் நடந்தது போல மீண்டும் கடைசி காலத்தில் ஒரு கிரியைகளை பார்த்தீங்கன்னா அவர் பூமியில் நடைமுறைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா வேதத்தில் பல இடங்கள் மலிகா தீர்க்கதரிசி, ஏசாயா 32-35 அதிகாரம், மீகா 4 அதிகாரம், இப்படி பல இடங்களை பார்த்தீங்கன்னா மீண்டும் மறுபடி 2ஆம் முறை பார்த்தீங்கன்னா ஒரு பலமுள்ள கிரியை செய்வேன் என்று சொல்கிறார். ஆனால் அந்த கடைசி காலத்தை காணப்படுற தெய்வ சந்ததி நம்முடைய நிலைப்பாடுகளாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். யோவேல் 2ஆம் அதிகாரம் 3ஆம் சொல்கிற பிரகாரம் தேவன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிரியைகள் செய்கிறார். அப்படி செய்தான் ஜனங்களை ஒன்று கூட்டி ஒரு பூர்ண பரிசுத்தை நம்மை கொண்டு போய் சேர்க்க தேவன் திட்டம் செய்திருக்கிறார். ஆனால் அந்த கடைசி காலத்தை காணப்படுற தெய்வ சந்ததி நாம் சகலத்தை அறிந்து என்ன பண்ணோம், யோசுவா இருந்து போல தேவன் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு கூட இருந்து அவர் பலமொழி கிரியை எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே அதை அறிந்து நீங்கள் தயாராகி சாத்தானை தோற்கடிக்க நீங்கள் ஆயத்தப்படும்படியாக தேவன் நாமது கேட்டுக்கொண்டு கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.